ஹார்ட் அட்டாக்னு வருவீங்கல்ல, ஹார்ட் அட்டாக்னு வருவீங்கல்ல, போய் அவரை காமகோட்டி கிட்ட போய் மூத்திரம் குடிச்சிட்டு சரி. என்ன மூத்திரம்? அவங்க கவு மூத்திரம், பசு மூத்திரம், நீங்க சாதாரண மூத்திரம். ஒன்னும் வக்காலத்து வேண்டாம் 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 சார். நீங்க ஏன் சார் நான் வக்காலத்து வாங்குறோம்? உங்க புத்தி எங்க போச்சு? உங்க புத்தி எங்க போச்சு? எங்க அறிவு கட்டவேன்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவு நம்பிக்கை இருக்கிற நீங்க அங்க போங்க சார். நாங்க எங்க கிட்ட வராதிங்க சார். நாங்க பிசாசு சார், காசு புடுங்குறோம் சார். எங்கிட்ட ஏன் வர்றீங்க? அது அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் காமகோடி சொல்லி இருக்காரு. நான் என்ன சொல்றேன், இனிமே ஐஐடி மெஸ்ஸில் காலையில் எல்லாருக்கும் மாணவர்களுக்கு காஃபிக்கு பதிலாக கோமியம், ராத்திரி படுக்கிறதுக்கு பாலுக்கு பதிலாக கோமியம் கொடுக்கலாம். பாருங்க, எங்க ஐஐடியில் முழுக்க முழுக்க சாணியிலையும் கோமியத்திலையும் சாப்பிட்டு அவங்க எவ்வளோ ஆரோக்கியமா இருக்காங்கன்னு காட்டலாமே உலகத்துக்கு. உங்களுக்கே பயம் வந்துருச்சு, நம்மளெல்லாம் மூத்திரம் குடிக்க சொல்லிடுவாங்க போட்டிருக்கேங்கிற பயம் வந்துருச்சு. சொல்லுங்க. நான் கேட்கறது இப்ப மலடி அதிகமாகி போச்சு. ஏன் உங்க மருத்துவனால் தான் இப்படி? அது எங்களால ஆச்சு இல்லை, அதை நீங்க சரி பண்ணுங்களேன். ஆங்கில மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காம இது உண்மையா? இது எதிர்ப்பை பத்தி நீங்க சட்டம் பண்ண வேண்டாம். இப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ 20 குழந்தைகளை பெற்றாங்க, 10 குழந்தைகளை பெற்றாங்க. இன்னைக்கு இல்லவே இல்லையா? என்ன அப்படின்னீங்களே. எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். சார், மெட்ராஸ் ஐஐடி டைரக்டர் காமகோடி அவர்கள் கோமியம் குடித்தால் நோய் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது ஆலோபதி ஏத்துக்குதா இல்லையா? நாங்க ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலன்னா என்ன? அவரை நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன் சார். அவர் அறிவாளி சார், அறிஞர் சார், விஞ்ஞானி சார். நீங்கள் தாராளமாக மூத்திரத்தை குடிக்கலாம், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அறிவாளி, அறிஞர், உலகத்திலேயே மேதை, நோபல் பரிசு வாங்கினவர், உலகத்துக்கே உயிர்விக்க வந்த மகான். அவர் சொல்லி இருக்கிறார் மூத்திரத்தை குடிங்களை யார் வேணான்னா. ஆனா நீங்க உங்க மாதிரி டாக்டர்லாம் அதெல்லாம் கூடாதுன்ட்டு அப்படியே படைய திரட்டிட்டு வரீங்க. ஒன்னும் சொல்லலையே சார், நாங்க ஒன்னும் சொல்லல. அப்படி ஆங்கில மருத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்க. நாங்க ஒன்னும் வக்காலத்து வேண்டாம் 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 சார். நீங்க ஏன் சார் நான் வக்காலத்து வாங்குறோம்? உங்க புத்தி எங்க போச்சு? உங்க புத்தி எங்க போச்சு? எங்க அறிவு கட்டவேன்னு சொல்லிட்டீங்க. இந்த அறிவு கட்டம் சொல்றதை கேட்டுட்டு உங்களை யாரு அலபத்திக்கிட்ட வந்து மெடிசத்துக்கு வர சொன்னா கூப்பிட்ட மாட்டாங்க உங்களை. நீங்க மூத்திரத்தை குடிச்சு நீங்க இருக்கு சார், எங்களையே வற்புறுத்துறீங்க. நீங்க சித்தாவும் ஏத்துக்க மாட்டீங்கன்னா ஆயுர்வேதம் ஏத்துக்க. அது என்னது, ஆதாரம் இல்லாதது, ஆராய்ச்சி செய்யாதது, எதுவுமே ஏத்துக்கு. அது வெறும் இதுதான். ஆனா உங்களது மாத்திரம் ஆராய்ச்சி அதெல்லாம் சொல்றீங்கல்ல, உங்களதுல சைடு எஃபெக்ட் இல்லையா? எதுவும் இல்லையா? இப்ப பார்த்தா அது ஒரு பிசினஸ், காசு புடுங்குற பிசாசு. ஹார்ட் அட்டாக்னு வருவீங்கல்ல, ஹார்ட் அட்டாக்னு வருவீங்கல்ல, போய் அவரை காமகோட்டி கிட்ட போய் மூத்திரம் குடிச்சிட்டு சரியா. என்ன மூத்திரம்? அவங்க கவு மூத்திரம், பசு மூத்திரம், நீங்க சாதாரண மூத்திரம். இவ்வளவு நம்பிக்கை இருக்கிற நீங்க அங்க போங்க சார். நாங்க எங்க கிட்ட வராதிங்க சார். நாங்க பிசாசு சார், காசு புடுங்குறோம் சார். எங்கிட்ட ஏன் வர்றீங்க? போங்க சார். ஆனா நீங்களும் என்ன ஏன் பத்தி பேசுறீங்க? உங்க மருத்துவத்தை பத்தி பேசுங்க. உங்க புத்தி ஏன் இப்படி இருக்குது? நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், உங்களுக்கு பிடிச்சது நீங்க செஞ்சுட்டு போங்க. என்ன என்கிட்ட வந்து ஏன் சண்டைக்கு வர்றீங்க? என்கிட்ட வந்து நீங்க பேசுறது பார்த்தா உங்களை தவிர வேற யாரும் இருக்க கூடாது இங்க. அதை சொல்லிடுங்க. நாங்க தான் இருப்போம்னு சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் செத்து போகணும்னு சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு அத்தனை உத்தரவு வாங்கிட்டு வாங்க. நாங்க இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க போயிடுறோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பல பேர் அமெரிக்கா போயிட்டான், பல பேர் ஆஸ்திரேலியா போயிட்டான், பல பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டான். நீங்க உங்க ஆயுர்வேதத்தை வச்சுட்டு பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் சார். நான் ஒன்றும் உங்களை கூப்பிடலை, என்கிட்ட வைத்தியம் படிக்கணும்னு சொல்லலை. உங்களுக்கு அது நம்பிக்கை இருந்தால் நீங்க போயிட்டு இருங்க. என்கிட்ட யார் நான் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை சாப்பிடாதுன்னு சொன்னேன். நான் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காரு சார். அதுக்கான ஆதாரம் இருக்கு சார். சொல்லலையே, அவர் தான் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காரு. அதை அனுபவிச்சுச்சா போ. நீங்க ஏன் கூடாதுன்னு சில பேர் இது பண்றீங்க. அந்த சில பேர்த்த போய் கேளுங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சொல்லுங்க சார். நான் என்ன சொன்னேன் இப்ப தெரியுமா? என்னுடைய இது சொல்லுங்க. ஐஐடி டைரக்டர் வந்து இவ்வளவு தெளிவா சொல்லிட்டதுனால ஐஐடி இப்போ சென்னை ஐஐடி ஹாஸ்டல்ல இனிமே காலையில் காஃபி இதுக்கெல்லாம் பதிலாக கோமியம் கொடுக்கப்படும் மாணவர்களுக்கு. மாட்டு சாணியில், நான் சொல்றேன் கேட்டுங்க, மாட்டு சாணியில் ஆன்டி வைரல், வைரஸை கொல்லுகிற சக்தி உண்டு தெரியுமா? சனிக்கிழமைகளில் வீட்டை வந்து முழுகுவாங்க. அந்த காலத்தில் ஏன் முழுகுவாங்கன்னா
அன்னைக்கு வந்து அம்மை நோய் மிக அதிகமாக இருந்தது. அம்மை நோயை அந்த வைரஸை கொள்ளுகிற சக்தி சாணிக்கு இருக்குதுங்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த சாணி மழுவாங்க, சனிக்கிழமைகளில் சாணி மழுகிறதுங்கிறது எல்லா ஊர்லேயும். சென்னையை பற்றி தெரியாது, நாலாச்சாரத்துலேருந்து எங்கள் ஊரில் அதை பண்ணுவாங்க. வேப்பிலையை கட்டி விடுவாங்க, வேப்பிலைக்கு அந்த சக்தி உண்டு, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவர் தெளிவாக சொல்கிறார், நீங்களே சொல்கிறீங்க, ஆராய்ச்சி பண்ணி பெரிய அறிஞர், உலக புகழ் பெற்றவர், நோபல் பிரைஸ் வாங்கி இருக்கிறாருன்றீங்க. நோபல் பிரைஸ் அவன் என்ன சார் சொல்கிறது, அவனுக்கே நாம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை, அதனால் அதுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் காமக்கோடி சொல்லியிருக்கார். நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் ஐஐடி மெஸ்ஸில் காலையில் எல்லாருக்கும் மாணவர்களுக்கு காஃபிக்கு பதிலாக கோமியம், ராத்திரி படுக்கிறதுக்கு பாலுக்கு பதிலாக கோமியம் கொடுக்கலாம். மத்தியானத்தில் சாப்பாட்டில் வந்து சாணியை கரைச்சி போட்டு சாம்பாருக்கு பதிலாக அதை கரைச்சி சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன். செய்யலாம் இல்லையா? செய்யலாம் இல்லையா? ஐஐடி ஹாஸ்டல் மாத்திரம் இல்லை, ஐஐடியில் வந்து அந்த ஆசிரியர்கள்லாம் குடியிருப்புகள்லேயும் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி பாருங்கள், எங்கள் ஐஐடியில் முழுக்க முழுக்க சாணியிலையும் கோமியத்திலையும் சாப்பிட்டு அவங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு காட்டலாமே உலகத்துக்கு. செய்யுங்களேன், யார் வேணான்னா நாளையிலேருந்து ஆரம்பிங்களேன். இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்களே சார், அதை பற்றி பிசாசுகள், அயோக்கியர்கள், ஏமாத்து பொறுக்கிகள், நாய்கள் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. எங்ககிட்ட வேண்டாம் சார். அதுக்கு அவ்வளோ அறிஞர், பெரிய பெரிய பேரறிஞர், அப்படியே உலகமாக விஞ்ஞானி அவர் காமக்கோடி சொல்லியிருக்கார். ஐஐடி கேம்பஸ் ஃபுல்லாக மத்தியான சாப்பாட்டுக்கு மாட்டு சாணி சாம்பார், காலையில் காஃபிக்கு பதிலாக கோமியம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. 6 மாதம் கழிச்சு பாருங்க, இப்படி சாப்பிட்டதுனால ஐஐடியில் எவ்வளோ செழிப்பாக மாணவர்களும் ஆசிரியர் குடியிருப்பவர்களும் எவ்வளோ நல்லா இருக்காங்கன்னு காட்டுங்க. இருக்குது தானே சொல்லியிருக்கோம். வேணும்னா அமேசிங் இதுல போட்டு பாருங்க வரும். அப்படின்னா தமிழக அரசு, நீங்க சொல்றது அப்படின்னா தமிழக அரசு பகுத்தறிவு இல்லாததா அறிவு இல்லாததா தமிழக அரசு கேட்கிற தெரியல, எனக்கு தெரியல. நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க இருங்க இப்ப என்ன சொன்னீங்க, அறிவு இல்லாததா பகுத்தறிவு இல்ல, எதுக்காக சொன்னீங்க? எதுக்கு எதுக்காக சொன்னீங்க? இல்ல, ஆளுகின்ற அரசு. இதாமா ஆளுகின்ற அரசு. சரி, அதுக்கப்புறம் என்ன? அப்புறமா இப்ப ஆயுர்வேதிக்ல இல்ல ஆயுர்வேதிக்ல செகண்ட் இயர் சிறப்பு பஞ்சகாவியம் இருக்கு. அப்பனா தமிழக அரசு இதுக்கெல்லாம் அலோவ் பண்றப்ப அந்த அரசை பத்தி என்ன சொல்றீங்க? நீங்க தான் சொன்னீங்க, அறிவு கேட்டா பகுத்தறிவு இல்லாத, பகுத்தறிவு இல்லாதனாலதான் அந்த ஆயுர்வேத மருந்து கொடுத்தாங்கன்னு நாங்க நீங்களே சொல்றீங்க. நான் என்ன பண்ண முடியும்? இல்ல 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 நான் கேட்கிறேன், அது அலோவ் பண்ணிருக்காங்களே, அப்பனா அது தீக்கிறது இல்ல, பிரச்சனை தீக்கிறது இல்ல, நோயை விளக்குறது இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பஞ்சகாவியம் என்ற பெயரில் ஆயுர்வேத மருந்தை அனுமதித்து இருக்கிறது. அமேசானில் போய் பாருங்கள். பகுத்தறிவு இல்லாத இது பேசுகின்ற இந்த அரசு அப்படின்னு முடிச்சுங்க. அப்படி இல்ல, பகுத்தறிவு இல்ல அரசு. முடிக்கிறவர்கள் வாயை முடிக்கிட்டு சொல்லு. நீங்க தான் ஏத்துக்க மாட்டேன்றீங்களா? நாங்க ஒண்ணு ஏத்துக்கலன்னு சொல்லலையே, நாங்க சொன்னதா சொல்லி நீங்களா இல்ல கத்துக்கிட்டு இல்ல, அது அறிவுபூர்வமான இல்லாதது எதுவுமே இல்ல சொல்றீங்களா? புரிஞ்சிருச்சு சார், உங்களுக்கே பயம் வந்துருச்சு. நம்மளெல்லாம் மூத்திரம் குடிக்க சொல்லிடுவாங்க போட்டிருக்கேங்கிற பயம் வந்துருச்சு. அதனால பார்த்துக்கிட்டு இவங்க குடிக்க சொன்னாங்களே, அவங்க குடிக்க சொல்லி எங்க நாங்கள் ஒன்றும் சொல்ல சார். இப்போ நாங்கள் என்ன தெளிவாக சொல்கிறோம், கேட்டுங்க, தயவு செய்து குறுக்க விடாமல் கேட்டுங்க. உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் தாராளமாக குடிங்க, குடிக்கலாம். அதான் எங்க நாங்க ஏதோ நீங்க எதுக்கு எதிர்ப்பு கொடி பிடிக்கிறீங்க? அது அறிவில்லாதது, ஆராய்ச்சி இல்லாத இது அப்படின்ட்டு சொல்றீங்க. அது எப்படின்ட்டு நீங்க மாத்திரம் கண்டுபிடிக்கிறது ஆராய்ச்சி இதுன்னு சொல்றீங்க. என்னுடைய கருத்துரிமை நீங்க ஆராய்ச்சி பண்ணி தானே எந்த கெமிக்கலு, எந்த இது ட்ரக்ஸ் எங்க போயிட்டு எந்த செல்லு நோய்ந்து எது அட்டாக் பண்ணு சொல்றீங்கல்ல. ஆனா சைடு எஃபெக்ட் வருது இல்ல, அது எப்படி உங்க ஆராய்ச்சி தப்பாதானே ஆகுது? ஆராய்ச்சி பண்றாங்கன்னு ஒத்துக்கிறீங்க, இருக்குது தானே சொல்றோம். அது எப்படி நடந்தது சொல்லுங்க. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச பிறகே சைடு எஃபெக்ட் வருதுன்றது ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா, அவ்வளவுதான் பாயிண்ட். ஆமா, அது ஏன் முன்கூட்டியே அது கண்டுபிடிக்க முடியல? சைடு எஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் அது சைடு எஃபெக்ட் வருதுங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் தானே அடுத்ததுக்கு போக முடியும். ஓ, அப்பனா இதுவும் அப்படிதான். அப்பனா சித்த ஆயுர்வேதிக் எந்த ஒரு இது இல்லாம குணமாவது, அது எப்படி குணமாயுது? நம்மனா நான் தான் சொல்றேன், அது மாயமா மந்திரமா என்ன சொல்லுங்க. என்ன எங்க கேக்குறீங்க? நீங்க ஆங்கில மருத்துவர், அறிவுபூர்வமான மருத்துவர், ஆராய்ச்சி பண்ணி செய்யற மருத்துவர்கள் நீங்கள்.
எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு, இப்படிதான் 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 அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆமா. ஆனா இது ஆயுர்வேதுக்கும் சித்தாக்கு எதுவுமே இல்லையே. சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நாங்க ஆராய்ச்சி பண்றோன்றதையும் சொல்றீங்க, அது அவங்க ஆராய்ச்சி பண்றதுக்கான ஆதாரத்தை காட்டுங்கன்னு தான் கேட்டோம். என்ன ஆராய்ச்சி இருக்குது? நீங்களே சொல்றீங்க சித்தாத்துக்காக ஆராய்ச்சி மையத்தை வந்து தமிழக அரசு ஆரம்பிச்சுன்னு நீங்களே சொன்னீங்க. ஆமா, சித்த மருந்துகள்ல வந்து ஆராய்ச்சி இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஆராய்ச்சி நடத்துறதுக்காக தான் அயோத்திதாசர் பேர்ல ஒரு சித்த பெரிய இன்ஸ்டியூட் இது டிபி சானிட்டோரியத்தை அப்படியே மாற்றி அவங்களுக்கு கொடுத்துருக்குது. அதில் அந்த மூலிகைகள்லாம் என்ன சக்தி மருந்துங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. ஏற்கனவே இம்காபிசன் ஒன்று இருக்குது, தெரியுமா? அது உங்களுக்கு அடையாறுல இருக்குது தெரியுமா? தெரியுமே. மருந்துகள்லாம் செஞ்சு விற்கிறாங்க. ஆமா, அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட வேண்டியது. ஆமா, என்ன சாப்பிடுறாங்கல்ல, தடுக்கலையே. நாங்க வந்து அங்க போய் இம்காப்ஸை சாப்பிடக்கூட நாங்க ஒன்றும் சொல்லலையே. இல்ல, இப்ப அதுதான் ஜனங்கள் மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதாவது இயற்கை மருத்துவத்துல எந்தவித பக்க விளைவுகளும் இல்லைன்ட்டு அதனால அதை நோக்கி படையெடுக்கிறாங்க. போங்க, நீங்க நாங்க ஒண்ணும் சொல்லியே. உங்க இதுல அப்படி எங்களுக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. உங்களுக்கு அது தேவைன்னா போங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு ஒண்ணு இல்லை சார். நான் ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு வந்து வெண்குஷ்டம் வந்துருது, சாரி ஒயிட் பேட்ச் வந்தது. நான் போயிட்டு காஸ்மெட்டாலஜி டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். அவர் என்ன தெரியுமா, எப்பா இதுல ஆங்கில மருத்துக்கு இதுக்கு ரெமிடியே இல்லை, அதனால நீ சித்தாவோ ஆயுர்வேதிக்கோ போபான்னாங்க. அது எப்படி? அதான் ஆராய்ச்சியே இல்லாதது, எதுவுமே செய்ய. அது நீங்க சொல்றீங்க, அதுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்றீங்க? இந்த டாக்டர் கிளீனா சொல்லிட்டாரு, இதுக்கு எங்க கிட்ட மெடிசன் இல்லைன்ட்டாரு. அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன? இல்ல நீங்க அப்ப எனக்கு அது சாப்பிட்ட பிறகு எனக்கு எங்கேயுமே பரவல. பல நோய்களுக்கு எங்க கிட்ட மருந்து இல்லைங்க, நாங்க அதை ஓப்பனா சொல்லிடுறேங்க. நான் ஓப்பனா தான் சொல்றேன். அப்பனா அது மருத்துவம், அது குணப்பத்து இது இல்ல, சித்தாவும் ஆயுர்வேதம். நீங்க அந்த மாதிரி சொல்லலையே. எதாவதுக்கு சகல சர்வரோக நிவாரணி எதுக்கு எடுத்தாலும் சுகபேதி அல்வான்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, லேகியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, சர்வலோக நிவாரணி தான் பஞ்சகாவியம் சார். எங்களை பொறுத்தவரை சிஸ்டத்தை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. உங்களால் அந்த நோயை குணப்படுத்த முடியும்னா நீங்கள் அந்த மருந்துகளை சாப்பிடுங்க. நாங்கள் ஒன்றும் உங்களை வந்து கட்டாயப்படுத்தி என்கிட்ட தான் வந்து வைத்தியம் பண்ணிக்கணும், அந்த சித்த மருத்துவமனைகள்லாம் வந்து மறியல் பண்ணிட்டு இருக்கோம். சார், அவங்க கையை பார்த்து உடனே இது பார்த்து உடனே உடம்ப பார்த்து உடனே அப்படியே எக்ஸ்ரே பண்ணி இது பண்ணிடுற ஸ்கேன் பண்ணிடுறாங்க சார். நீங்கள் என்னன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக தான் இருந்தீங்க. இப்போ என்ன தெரியுமா, போய் பிளட் டெஸ்ட் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்க, இவ்வளையும் செய்ய சொல்றீங்கல்ல. ஏன் உங்களால அந்த இது அதுக்கு முன்ன எப்படி இருந்தது? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கரெக்டா தானே இருந்தீங்க. ஆமா, இது இதெல்லாம் இருக்கு. பார்த்துருக்கீங்க? ஆமா, பார்த்துருக்கேனே. செல்போன் இருக்குது. ஆரம்பத்தில் இது என்னவா இருந்தது? ஆரம்பத்தில் இது செங்கல் மாதிரி பெருசா இருந்தது. அது வேற சைஸ் எல்லாம் விட்டுருக்கு. பட்டன்ல இருந்தது, பேசுறதுக்கு தான். ஆமா, பேசுறதோட சரி. ஆமா, அதுக்கப்புறம் அதுல கேமரா ஆட் பண்ணாங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு என்னாச்சு, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் பயன்பட்டு. ஆமா, இது இல்லாம நம்மளால வெளியே வர முடியல. ஒரே கேட்ஜெட்ல இவ்வளவு வைக்கிறதுக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் எங்க கிட்ட இருக்கிற மருந்துகள்ல வந்து இதெல்லாம் இந்த இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு ரத்தத்தை பார்க்க முடியும், மூத்திரத்தை பார்க்க முடியும், மலத்தை பார்க்க முடியும், சளியை பார்க்க முடியும், கண்ணை பார்க்க முடியும், காதை பார்க்க முடியும், இதயத்தை பார்க்க முடியும், குடலை பார்க்க முடியும், கண்ணால பார்க்க முடியும். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்ன குழந்தைங்க 1 டசன் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க சார். இப்ப ஆங்கில மருத்துவம் சாப்பிட்டு மலடியா போயிட்டாங்க சார். எங்க பார்த்தா தெருக்கு பெட்டிலிட் ஆகி போச்சு சார். பெற்றுங்களை உங்களை யார் பெக்க வேணாம்னு சொன்னா சார்? உங்க மருந்து சாப்பிட்டதுனால மலட் ஆகி போச்சு குழந்தை. ஆமா, ஆமா, நீங்க இது யாரு எங்க மருந்து சாப்பிட சொன்னா? நாட்டு மருத்துவம் வச்சுக்கிட்டு போய் அப்ப நாட்டு மருத்துவம் தானே எப்படி குழந்தை பெத்து தள்ளினாங்க, மிஷின் மாதிரி பெத்து தள்ளினாங்க. அப்ப அம்மாக்களும் செத்து போனாங்க, பெத்த அம்மாவும் சேர்ந்து செத்து போனாங்க. இப்ப ஒரு குழந்தை பெத்துக்கிறது கஷ்டமா இருக்கு சார். உங்க மருத்துவம் அது அது தனிப்பட்ட முறையில் மருத்துவம். இந்த மருத்துவத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு ஏதாவது காரணங்கள் சொல்ல முடியுமா உங்களால? இந்த மருத்துவத்தினாலதான் போச்சுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? இல்ல, அப்ப இயற்கை மருத்துவம் தானே சாப்பிட்டு அவ்வளவு குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அந்த காலத்துல வேற வேலை கிடையாது. ஓ, அப்படியா? வேற வேலை கிடையாது, சினிமா கிடையாது, டிராமா கிடையாது, வீட்டுக்குள்ளாரே கிடந்தா பொண்டாட்டி தவிர அவனுக்கு பொழுதுபோக்கு கிடையாது, புள்ள பெற்றுக்கிட்டு இருந்தான். தசரதனுக்கு 50,000 பொண்டாட்டி இருந்தா கட்டிக்குவீங்களா? தசரதனுக்கு 50,000 பொண்டாட்டி. அப்பனா எவ்வளவு? இல்ல, அவ இயற்கை மருத்துவம் சாப்பிட்டு எப்படி இருந்தார், ஆண்மையோடு இருந்தார் பாரு. இப்ப அந்த ராமாயணத்தை படிச்சு அந்த இப்படி அந்த இயற்கை மருந்தை சாப்பிட்டு இது பண்ணுங்களேன். அப்படி 50,000 பொண்டாட்டி இருந்து குழந்தை பெக்கிறதுக்கு புத்திரகாம யாகம் பண்ணாங்க சார்.
ராமனெல்லாம் பிறக்கிறதுக்கு புத்திர காமெட்டி அவன் பண்ணா தசரம். நான் அது கேட்கல. 50 நான் அதெல்லாம் இல்ல. 50,000 பொண்டாட்டி கட்டிட்டு இருந்தா புள்ள இல்லையா? 4 பேத்துக்கு தானே புள்ள இருக்கு. அப்படி இல்ல சார். அவ்வளவுதானே. ஆமா. ஆக அதுல இருந்து என்ன பிரயோஜனம்? 50,000 பொண்டாட்டி கட்ட கடைசியில புத்திர காமெட்டி யாகம் பண்ணி தான் புள்ள பெக்க முடிஞ்சது. இதுதான் அந்த காலம். இந்த காலத்துல புத்திர காமெட்டி யாகம் பண்ணி வீட்டுல புள்ள பெக்க சொல்லுவீங்களா? இல்ல, நீங்க வந்து ஐஐடில காலையில கோமியம் குடிங்க, மதியம் மானசீகமா நினைச்சாக்கா கரு வந்து வயிற்றுக்குள்ளார் பூந்துக்குமா? குந்தி தேவி மாதிரி அப்படியே மனசால நினைச்சாக்கா குழந்தை வந்து பிறந்துருமா? அப்புறம் ஆத்துல விட்டு காரணம் ஆத்துல விட்ட மாதிரி விடுவாங்களா? இன்னைக்கு முடியுமா அது மாதிரி? சொல்லுங்க. நான் கேட்கறது இப்ப மலடி அதிகமாயி போச்சு. ஏன் உங்க மருத்துவனால தான் இப்படியே? அது எங்களால ஆச்சு இல்ல, அதை நீங்க சரி பண்ணுங்களா? நீங்க சரி. ஆமா, அதே சித்த வைத்தியம் ஆயுர்வேதிக்கு போட எந்த ஒரு இது இல்லாம அவங்க குழந்தைய அங்கேயே ரெமெடி இருக்கு சார். அதான் நிரூபிங்களேன் சார். உங்களுக்கு யார் வேணான்னா சார்? நீங்க பெண்களை எல்லாம் கூட்டிட்டு போய் குழந்தை பெக்க முடியும்னு சொல்லி நிரூபிச்சு காட்டல. இப்ப முடியுது. இதுவே அரசாங்க சித்தா மருத்துவ கருத்து செயற்கை கருத்தறுப்புக்கு இதுக்கு மருந்துகள் இருக்குன்னு போர்டே போட்டுருக்காங்க சார். போக வேண்டியதானே. நாங்க ஒண்ணும் தடுக்கலையே. இப்ப என்கிட்ட என்ன கேட்க வர்றீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது என்னமோ குறுக்க போய் நின்ன மாதிரில பேசுறீங்க. நாங்க யார் குறுக்க நின்னோம்? உலகத்துல நம்பிக்கை தான் போய் போன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். மூத்தரத்துல உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா போய் சாப்பிடுன்னு நான் சொல்றேன். இப்போ கூட நான் என்ன சொல்றேன், ஐஐடியில் நீங்க வந்து அதை வந்து உணவா பரிமாறுங்க, மெஸ்ஸில் போடுங்க. காலையில் ஒரு டம்ளர் கோமியம், ராத்திரி ஒரு டம்ளர் கோமியம், மத்தியானம் சாப்பாட்டை வந்து சாம்பாருக்கு பதிலாக சாணி கரைச்சலை வந்து சாதத்தில் போட்டு பேசி சாப்பிடுங்க. வேண்டாம்னு சொல்லல. அது ஐஐடி அந்த காமகோடி அதை நிரூபிக்கட்டுமே தான் நான் திருப்பி அவர் தான் அதுக்கு ஆதாரம் சொல்லியிருக்காரு. நீ போய் செக் பண்ணுறாரு. செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு அவருக்கு கீழே தான் இருக்குது. அவர் என்ன வேணாலும் செய்யலாமே. அதை அங்கே கொடுக்க வேண்டியதானே. அது என்னதுக்கு அந்த ஐஐடியில சொல்லாம வெளியில எங்க நடக்கிற கூட்டத்துல வந்து பேசுறாரு. ஆமா, உண்மையை பரப்புறாரு. அவர் தானே டைரக்டர். ஆமா ஆமா, அவர் தானே ஆளு. ஆமா, அவர் தானே. அவங்க உடனே நாளையில இருந்து மெசல ஆரம்பிச்சிட வேண்டியதானே. நீங்க கொடுக்கறது வந்து இதுவும் மருந்து. ஓமியத்துக்கு அந்த சக்தி இருக்குதுன்னாக்க டெய்லி டானிக் மாதிரி கொடுக்க வேண்டியதானே. பாட்டில் அடிச்சு விற்கிறாங்க சார். ஆமா, பஞ்சகவ்யங்கிற பேர்ல விற்கிறதா நீ சொல்லி. ஆமா, வேணும்னா போட்டு பாருங்க. அமேசிங் இதுல போட்டு பாருங்க. விழுப்புரத்துல நம்ம தமிழக அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கு விற்கிறதுக்கு. அவ்வளவுதான் கொடுத்தாச்சு. வியாபாரத்தை பண்ணி சொல்லி விட்டாச்சு. இதுக்கு என்னத்துக்கு அமேசான்ல போய் நான் பார்க்கணும்? இல்ல அதுலயே விக்குது. இப்ப வாங்கி குடிங்கன்ற நான் தான் அதை வாங்கி. ஆனா நீங்க அது கூடாது அதுல இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. பைத்தியக்காரன் உளருவோம் சார். நீங்க கேக்குறீங்க இதான் உலக மகா. இல்ல உலக மகா. இல்ல மாட்டு இறைச்சி சாப்பிடலாம். இல்ல மாட்டு இறைச்சி சாப்பிடலாம், ஆனா கோமியம் குடிக்க கூடாதா? நாங்க மாட்டு இறைச்சி இன்னும் சொல்ல போனா ரிக்வேதத்துல 33வது சருக்கத்துல மாட்டை எப்படி வெட்டி யாக கூட்டத்துல போட்டு அது எப்படி சாப்பிடணும்னு எழுதிருக்காங்க. எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு காமக்கோடி ஒரு பிராமணன் அவர் போட்டு அட்டாக் பண்றீங்களே, இதுக்கு என்னத்துக்கு ஜாதியை கொண்டு வரும்? ஆமா, அதனால நீங்க புறப்பட்டு இருக்கிறீங்க. பகுத்தறிவு வரீங்க இதுன்ட்டு மருத்துவன்ட்டு. இந்த பகுத்தறிவாளரை நம்பாதீர்கள். அந்த காமக்கோடியை நம்புங்கள். நீங்க மூத்தரத்தை குடியுங்கள். நாங்க ஒண்ணும் தடுக்கல. தாராளமா குடிச்சு குடிக்கலாம். இல்ல தாராளமா. இது நீங்க தடுக்க கூடாது. இல்ல நீங்க ஆங்கில மருத்துவம் தடுக்குது. இல்ல நீங்க ஒரு ஆங்கில மருத்துவர். நாங்க பிராமணர்கள் உயர்ந்தவர்கள். நீ ஒரு பஞ்சமணி ஒரு கீழ் ஜாதிக்காரன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றீங்களே. அப்படி கிடையாது. அவர் ஒரு என்னடா புத்தி இருக்குதுன்னு என்ன பார்த்து கேட்டீங்கல்ல. ஏன்னா நாங்க வந்து கீழ் ஜாதிக்காரரு. அதானே நீங்க சொல்ல வந்தீங்க. அவன் பாப்பாங்கிறதுக்காக கோச்சுக்கிட்டு கத்து அவரு ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்களா? இப்ப எங்களை ரவுண்டு கட்டி இப்ப அடிக்கிறீங்கல்ல. நாங்க பாப்பான்னு சொன்னா கேட்டாவும் சொல்றீங்கல்ல. அப்படி கிடையாது. நீங்க செஞ்ச தப்ப நான் சுட்டி காட்டுறேன். உங்களை அது சுட்டி காட்டல. நான் மேல் ஜாதிக்காரன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தான் கேட்டீங்க சார். இதே கலைஞர் கருப்பு துண்டு போட்டு எல்லோ துண்டு போட்டா தெரியுமா? அதுக்கு ஏன் தெரியலையே. அவரை கேளுங்க. அவரு இதே நீங்க சொல்றீங்களே, அவர் காலையில ஏன்னா யோகாசனம் பண்ணார் சார். அது ஏத்துக்கிறீங்களா? அது இதுன்ட்டு அது அறிவு இல்லாத. ஆனா அது நடந்தது. அது பண்ணாருல்ல. எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாரு? அறிவோடு இருந்தாரு. அறிவு இல்லை. எப்படி வயசானவ கூட கரெக்டா சொல்லுவாரு. எப்படி அது? அதே அவர் கண்ணு எப்படி போச்சு? அது அலோபதியில போயிடுச்சு. அது அலோபதியில போயிடுச்சு. ஒத்துக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து ஆயுர்வேதத்துல வந்துச்சு. இந்தியன் மெடிசன். கண்ணு போன போது அவர் மருத்துவ கல்லூரிக்கு கண் மருத்துவமனைக்கு தான் வந்தாரு.
சரி, ஆயுர்வேதத்துக்காரர்கிட்ட போகல. நீங்க ஒரு செக்ஸாலிஸ்ட் தானே, ஏன் இப்ப இருக்கிற ஆண்களுக்கு விந்தணுக்கள் ஏன் அதனுடைய வீரியம் குறைஞ்சு போச்சுன்ட்டு, எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, அதனால குழந்தை பிறகுது இதாகுது, அப்புறமா கருமுட்டை சரியா இல்லை, அது போசாக்கா இல்லை அப்படின்ட்டு எடுத்து விடுறீங்களே, அந்த காலத்துல அப்படி இருந்ததா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு செக்ஸாலிஸ்ட் தானே, இதுக்கு ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்க சார். அந்த அலோபதிக்காரன் தான் வந்து பெண்களுடைய கருமுட்டை வந்து சரியா இல்லைன்னு சொன்னான். அவன் ஆராய்ச்சியில் சொன்னான். உங்க இந்திய மருத்துவத்தில் சொன்னாங்களா அதை? இதெல்லாம் சொன்னவன் அலோபதிக்காரன். ஆமாம் சார். அப்புறம் அவன் பேச்சை ஏன் நம்புறீங்க நீங்க? ஆனா அவன் பேச்சை ஏன் நம்புறீங்க? அதான் நான் கேட்கிறேன். ஆனா அதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அதே இந்திய மருத்துவம் ஃபாலோ பண்ணிட்டு அவன் குழந்தைய பெற்று தரலாம் சார். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வைத்தியம் வேற சார். அவன் நல்ல உணவு சாப்பிட்டா நல்ல இது. நீங்க வந்து இது சாப்பிடாதீங்க, அது சாப்பிடாதீங்க, இதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஏதோ அள்ளி விடுறீங்களே. நாங்க தடுத்தோமா? இப்போ கூட உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஐஐடி ஹாஸ்டலில் வந்து கோமி வந்து டெய்லி ஒரு டம்ளர் காலையில் பசங்களுக்கு கொடுங்க, மத்தியானம் சாணியை கரைச்சி சாதத்தை போட்டு பேசுங்க, நான் ஐடியா கொடுக்குறேன். நான் தான் அந்த ஐடியா கொடுக்குறேன். அது கூட அதை நிறுவனத்தை சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி அது இது சொல்லியிருக்கீங்க. அவர் ஆராய்ச்சி நீங்களும் கொஞ்சம் இருங்க. அவர் தான் பெரிய அறிஞர், மேதை, மகா பெரிய இவருன்னா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. அந்த மேதை வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு அவரை கீழ் தாக்குற மாதிரி நீங்க சொல்றீங்களா? தாக்குற மாதிரி. ஆமா. அப்ப ஆக இதை சொன்னா தாக்குற மாதிரி உங்களுக்கு. ஆமா, அப்படிதானே இருக்குது. நீங்க அவரை ஒண்ணும் உங்களுக்கு அவர் இன்னும் முட்டாள மாதிரி அது இது மாதிரி நீங்க ஆங்கில மருத்துவர் எடுத்து விடுறீங்களா? தேங்க்யூ. இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இதை சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க தானே சொன்னீங்க. நீங்க எதுவுமே ஆராய்ச்சியோட தானே சொல்லுவீங்க. ஆமா ஆமா. அம்பேத்கர் வந்து கோமியம் கொடுன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது. ஆக அவரை தாக்கி பேசுறீங்கன்றீங்க. இதை தாக்கி பேசுறேன் நான் ஆலோசனை தானே சொன்னேன். தாக்கி பேசுற மாதிரி உங்க மனசுக்குள்ளாரே குத்துது. மூத்திரம் குடிக்க சொல்றானே, குடிக்க வச்சிருவானுங்கிற குத்துது, உங்களுக்கு பயம் வருது, குத்து குறையுது எனக்கு. ஆமா. இப்ப சொல்லுங்க, இதை இங்க மாடு இருக்குது, ஒரு டம்ளர் கோமியம் கொடுத்து அப்படி கிடையாது, அப்படியே குடிக்க கூட அதுக்கு சில ப்ரிப்பரேஷன் இருக்கு. அது அந்த அது பண்ணி தான் குடிக்கணும். டானிக் ஒரு டம்ளர் இப்போ பிடிச்சிட்டு வர்ற குடிங்க. இப்போ பிடிச்சிட்டு வர்ற கோமியம் இங்க இருக்குது, மாடு இருக்கு. பஞ்சகாமியம் இதுன்ட்டு அது பஞ்சகாமியம் சாப்பிட்டா இந்த குடல்லாம் நல்லா இருக்கும். டம்ளர் கொடுக்குறேன், வாங்கி குடிக்கிறீங்களா எல்லாரும்? நாங்க அதுக்குன்னு சில ப்ரிப்பரேஷன் இருக்கு. அப்படிதான் இது பண்ண முடியும். அந்த ப்ரிப்பரேஷன் தான் அதை பத்தி நாங்க செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்றோம். அந்த ப்ரிப்பரேஷனை தான் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். சரி, நான் கேட்டது நீங்க ஒரு செக்ஸாலிஸ்ட், ஏன் இப்ப குழந்தை பிறப்பு இப்படி ஆயிப்போச்சு, மலைடா போயிட்டாங்க, ஆண்மை இல்லாத ஆயிட்டாங்க, மலைடா ஆயிட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். அதுக்கு உங்க ஆங்கில மருத்துவத்துல அது அது எங்களுக்கு தெரியல. நீங்க ஆராய்ச்சி பண்ண செய்வீங்களா? நாங்க ஆராய்ச்சி பண்றது இல்ல. நாங்க ஆராய்ச்சி பண்றோம். இல்ல இவ்வளவு இல்ல தெளிவா வச்சிருக்கீங்களா சார்? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 குழந்தைகள் பிறந்து 50,000 முண்டாட்டி இருந்தாங்கன்னா 5 பவுண்டு பொங்கலுக்கு தான் குழந்தை பிறந்து பார்த்து உடனே சொல்லிடுவீங்களா? சில இதெல்லாம் இப்படி இப்படி இதுன்ட்டு அதுல இவ்வளவு வீரியமா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும் சொல்றீங்களா? சொல்லலாம். சரி, ரைட். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ 20 குழந்தைகளை பெற்றாங்க, 10 குழந்தைகளை பெற்றாங்க, இன்னைக்கு இல்லவே இல்லையா? என்ன அப்படின்னீங்களே. இப்போ கேட்குறேன், திரேதா யுகத்தில் இருந்த கிருஷ்ணன் 2 பொண்டாட்டி போக, ராதாகர் ஒரு கீப்பையை வச்சுக்கிட்டு இருந்தது போக, கோபிகாசிரியர்கள் ஒரு 50,000 பேரோட வாழ்ந்தா, ஒரு குழந்தை பிறகு. இல்ல நீங்க யாரும் கீப்பு இல்ல நீங்க யாரும் வச்சுக்கிறது கிடையாது. நான் கேக்குறது நீங்க பகுத்தறிவாதீங்க. நீங்க அப்படி கிடையாது. இதுக்கு இது ஆமா, நீங்க மாத்திரம் அங்க சொல்ற அவர் கீப்பு வச்சுக்கிட்டு நீங்க யாரும் வச்சுக்கிறது கிடையாது. நான் வச்சுக்கிட்டேன் சார். கீப்புக்கும் போற குழந்தை இருக்கு சார். கிருஷ்ணனுக்கு குழந்தை இல்லங்கிறதுக்கு நான் கேக்குறது நீங்க அங்க ஏன் போறீங்க? நீங்க வாங்க. கிருஷ்ணனுக்கு ஏன் குழந்தை இல்லங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க ஒரு செக்ஸாலிஸ்ட், நான் கேக்குறது எங்க போறீங்களா சார்? 10 கீப்பு இருக்குது, 20 பொண்டாட்டி இருக்குது, அத்தனை பேத்துக்கு புள்ள இருக்குது. ஆமா, இன்னைக்கு காலம் அந்த தேவைப்படுது. ஒரு காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாமே இருவர் நமக்கே ஒருவர் அளவுக்கு இப்ப ஒருவருக்கே பஞ்சமா போச்சு சார். பஞ்சமா பாதகமா செயலால இதாயிடுச்சு சார். இந்திய மருத்துவத்தை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? எங்களை பொறுத்தவரை மருத்துவம் எந்த சிஸ்டங்கிறத பொறுத்தது இல்லை. அது நோயை குணப்படுத்துதுன்னா ஏற்றுக்கொள்வோம், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். எய்ட்ஸ் நோய்க்கு எங்ககிட்ட மருந்து இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம். எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்தவன் நான். சித்த வைத்தியர்கள் வந்தாங்க, எங்ககிட்ட மருந்து இருக்குதுன்னாங்க.
ஹெல்த் செக்ரட்டரி இன்பசாகரன் கூப்பிட்டார். நான், டாக்டர் ராதாகிருஷ்ணன், சுனிதி சாலமன் 3 பேர் போகிறோம். இந்த சித்த வைத்தியர்கள் ஜெயபிரகாஷ், ஆனந்தகுமார் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. என்னான்னு கேட்டாங்க. மற்ற 2 பேர் பேசுகிற கூட அந்த மற்ற 2 பேர் பேசுகிற என்ன தான் பேச சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்ககிட்ட மெடிசன் இல்லை சார், அவங்க குணப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணிட்டோம். அதுக்கு அவருக்கு ஜெயபிரகாஷ் ஒரு புக்கை கொடுத்தாரு, குருதி பாண்டுங்கிற ஒரு புத்தகம். அதில் வந்து அது ஃபஸ்ட்டு செய்யுளே போட்டால் அதை படித்தா இது மாதிரி ஒரு நோய் வருங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதை படிக்க 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 அந்த காரணங்கள்லாம் அப்படியே வருது. ஆனால் அதில் என்னன்னா அதோடு முடிச்சுட்டு என்ன மருந்துங்கிறத சொல்லாமல் அந்த பாட்டு முடியுது. நான் சொன்னேன், காரணங்கள் இவ்வளோ பிரமாதமாக சொல்லியிருக்கான், மருந்து அவன் சொல்லலை. மருந்து இருந்திருக்கும், இந்த புத்தகத்தில் அது இல்லை. அதனால் அந்த மருந்து என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கொடுங்க சார். நீ என்ன சொல்கிற, எங்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை சார், குணம் ஆகணும், அவங்க குணப்படுத்த முடியுன்றாங்க, நீங்கள் பண்ணுங்க. அப்படித்தான் அந்த டிபி சானிட்டோரியத்தில் வந்து டிபி கேஸ் எல்லாம் இல்லாமல் போடணும்னு டிபி சானிட்டோரியத்தை அப்படியே மாற்றி இவங்களை அவங்க இன்சார்ஜ் அந்த மருத்துவ இதை கொடுத்து அங்கே நோயாளிகளை அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுங்கிற கேள்விக்கு நான் இப்போ வந்து பதில் சொல்ல வரல, வேண்டாம், பிரச்சனை உண்டாகும். எங்கள் அலோபதி டாக்டர் ஒருத்தரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணார், தெய்வநாயகம்னு ஒருத்தர், அவரே அதுக்கு சீஃபாக போட்டுச்சு, அவரோட கூட சேர்ந்து வேலை செய்யுங்க. இந்திய மருத்துவம் சரியில்லை. அந்த மருத்துவம் எங்ககிட்ட மருந்து இல்லை. நான் சொன்னேன், என்கிட்டயும் இல்லையா, எங்கிட்ட எவ்வளோ நீ ஏதாவது பண்ணுன்னு வந்துட்டாங்க. நாங்கள் ஜிடோடின்னு இந்த மாதிரி சில மருந்துகள் வச்சிருக்கோம், சக்சஸ் ஆகலை. இன்னைக்கு ஒன்றும் சக்சஸ் ஆகலை, இன்னைக்கு ஒன்றும் மருந்து இல்லை. இவ்வளோ ஆதாரப்பூர்வமாக சொல்லியும் நீங்க ஏத்துக்கல. நாங்க ஏத்துக்கல இல்லை சார், இந்த நோயாளி மாட்டேன்ட்டு வந்துட்டான் சார். இல்லை சார் நான் சொல்றேன், இது இப்ப நான் வந்து இந்த கோமியத்துக்கு வரேன். இது வந்து அவர் ஆதாரப்பூர்வமாக சொல்ல வந்தேன்னா, எங்களை பொறுத்தவரை என்கிட்ட நான் ஒரே பாயிண்ட் சொன்னேன். என்னை பொறுத்தவரையிலும் சிஸ்டத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்லை சார், நோயாளி குணம் அவர் தான் முக்கியம். அந்த நோய் அவனுக்கு போகணும். ஏன் சிஸ்டத்தை தான் குணம் ஆகணும், நான் ஒன்றும் பிடிவாதம் பிடிக்கல. யாராவது குணப்படுத்த முடியும்னா தயவு செய்து காப்பாத்துங்க. அப்பனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, நீங்க ஏத்துக்கிட்டு மீதி பேர்லாம் புறப்பட்டு வர்றாங்களே. கொஞ்சம் நடுமத்தில் 2 பேர் பேசுனாங்க. நான் சொன்னேன், வேண்டாம், நம்மளால முடியல, முடியும்னு சொல்றாங்க, விட்டு பேசாம. அப்பனா ஜெயபிரகாஷ் செத்து போகல சார் இருக்கார், கேட்டு பாருங்க. அப்பனா ஆங்கில மருத்துவத்தால் முடியாதது இந்திய மருத்துவத்தால் முடியும்ன்றீங்க. முடியும்னாக்க அதுல இருக்குன்றீங்க. ஆமா முடியும். சரி சார், செய்யும். சரி சார், தான் நம்ம சொல்றோம். அவ்வளவு ஓகே. கொரோனா காலத்துல எங்க போனீங்க? கவசர் குடிநீர் கொடுத்தாங்கல்ல, நீங்க ஏன் அது ஏன் அதான் ஆராய்ச்சியில அது ஏன் ஏத்துக்கிட்டீங்க? நாங்க ஒண்ணு சொல்ல, நீங்க தானே இது நாங்க உண்மையை சொல்லி குடிங்க. நீங்க அரசாங்கத்தை நீங்க தானே சொல்லலாம், ஆங்கில மருத்துவம் அதை ஏன் ஏத்துக்கிட்டீங்க? அதாவது ஆராய்ச்சி இல்லாதது இல்ல. என்ன லாபம் வந்தது? அதனால என்ன லாபம் வந்தது? எதிர்ப்பு சக்தி கூடிச்சு, அதெல்லாம் இது இல்ல. என்ன ஆச்சு? வந்தது வந்துகிட்டே தான். அதுக்கப்புறம் வந்ததா வேக்சின் 1, வேக்சின் 2, அப்புறம் பூஸ்டர் டோஸ். இங்க தானே வந்தீங்க, கவச குடிநீர் என்னென்னோ எல்லாம் குடிச்சுட்டு தானே இங்க வந்தீங்க. இந்திய மருத்துவத்தால் எதுவும் ஆகாத முடியாது. தெரியாது, உங்களுக்கே தெரியல. எல்லாம் ஆகும் என்று நினைத்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் ஆட்சேபிக்கவில்லை, அவ்வளவுதான். சரி சார், பார்க்கலாம். நீ உங்களை மாதிரி நல்ல டாக்டருங்கள் இருந்தா ஆங்கில மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காம இது உண்மையா இது எதிர்ப்பை பத்தி நீங்க சட்டம் பண்ண வேண்டாம். எங்களுடைய எதிர்ப்பை பற்றி சட்டம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் போய்கிட்டே இருங்க. நாங்கள் யாரும் உங்களை தடுக்கிறதுக்கு? சரி சார், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கோமியம் குடிக்கிறது நல்லதுன்னு நினச்சா நான் இப்போயே சொல்கிறேன், சப்ளை பண்ணுறேங்கிறேன். நீங்கள் தான் மாட்டேங்கிறீங்க. அப்போனா உங்ககிட்ட உங்கள் நம்பரை போட்டுடலாம்ல. இப்போ வேணும்னா சொல்லுங்க, நீங்கள் மாடு இருக்குது, மாட்டுக்கிட்ட போய் மூத்திரம் பிடிச்சிட்டு இருந்து அதில் அதை அப்படியே குடிக்கக்கூடாது, அப்படியே குடிக்கக்கூடாது. நீங்களே செஞ்சு குடிச்சு சாப்பிடுங்க. அப்படியே அதுக்குன்னு சில ப்ரிப்பரேஷன் ஏதோ அதை சரி ஒரு பக்கெட் கொடுக்குறேன், எடுத்து வாங்கிப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கில மருத்துவம் இந்திய மருத்துவ விட சிறந்தது ஏற்றுக்கிறீங்க? நான் சொல்லலை, அப்படி நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் நீங்கள் அங்கே போங்கன்னு தான் சொல்கிறேன். சரி சார், இது பார்க்குறவங்க நல்ல விளங்கும். ஜெம் டிவிக்காக உங்கள் பொண்ணான மிக்க நன்றி சார்.